ஆளுநரை நீக்க வேண்டும் அப்படின்ற கொள்கையில விஜய் அவர்கள் உறுதியாக இருப்பாரா அப்படின்றது கேள்வி. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எச் ராஜா அவர்கள் ஜோசப் விஜய் சொன்ன உடனே யார் யாரெல்லாம் கொந்தளிச்சாங்க. கடிதத்தை கொடுக்கிறாரோ அதே ஆளுநர் நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி முதுகில் குத்தி விட்டார். தன்னுடைய சுய ரூபத்தை ஆரிய புத்தியை காட்டி விட்டார் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்ல. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஆளுநர் ரவி கிட்ட விஜய் அவர்கள் கொடுத்த அந்த கடிதத்துல விஜய் தானே இருக்கு. அப்போ இந்த இடத்துல ஒன்றிய அரசு மேல நம்மளுக்கு டவுட் வருது. என்ன டவுட்? இது வரைக்கும் எத்தனையோ பாலியல் வழக்குகள் நடந்திருக்கு எல்லா இடங்கள்லயும். அது எப்படி இந்த வழக்கு மட்டும் ஓப்பன் ஆச்சு பிளாக் ஆகாம? அவங்க சொல்றாங்க கோடிங் மிஸ்டேக் ஆயிருச்சு அப்படின்னு. அது ஏன் இந்த வழக்குல மட்டும் கோடிங் மிஸ்டேக் ஆகுது? சென்னை கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இலக்கிய நிர்வாகி தான் இந்த ஞானசேகரன் அப்படின்னு சொல்லி பரப்புறாங்க. அதையுமே நம்மளுடைய ட்ரைப் சேனலுடைய கரிகாலன் அவர்கள் யார் அந்த ஒரிஜினல் ஞானசேகரன் அப்படின்றத நேரடியா போய் வீடியோவே எடுத்து